அதாவது கன்னி வந்து காலச்சக்கரத்துக்கு 6வது வீடு இல்லையா? அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 7 குடைவர். அப்போ பாதகாதிபதி முதல்ல இல்லையா? கன்னி ராசிக்கு எப்பவுமே குரு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னா பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? பாதகத்தை கொடுத்து அதுலேருந்து நமக்கு ஒரு சில சாதகங்களையும் கொடுப்பார். சரிங்களா? அப்போ குரு எங்கே வராரு? 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆஹா, சூப்பர் இல்லைங்க. 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல, அதாவது குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது ஆசைகள் நிறைவேறும். அது யார்? உங்களுக்கு 4 குடையவர் 7ஆம் அதிபதி. ஆசைகள் நிறைவேறும். நிறைய பேர்த்துக்கு கன்னிராசிக்காரங்க கல்யாணம் நடக்கல, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவுல சண்டை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா 4, 7, 11. அப்போ 4ஆம் இடம் என்பது தாய் வழி உறவுகள், தாய் வழி சொத்துக்கள், சுய சொத்து வாங்குறது. இந்த கட்டத்தில் ஒரு நீங்கள் ஆசைப்பட்டிருந்தீங்க, நான் ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது நடக்கும். அதுலேயும் நம்ம எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ புனர்பூசத்தில் போகும்போது தான் இந்த 4, 7 வேலை செய்யும். அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரத்தில் போகும்போது 6. அடுத்தது ஆயில்யத்தில் போகும்போது 1, 10. அப்போ இந்த கடகராசியில குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை கொடுப்பாரு. நண்பர்கள் மூலமா ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பா கொடுப்பாரு. ஏன்னா குரு பாக்குறாரு இல்லையா? குரு எங்க பாக்குறாருங்க? 3, 5, 7ஆம் இடத்து பாக்குறாரு. சாரி, ஒரே நிமிஷம். எங்க பார்வை? கன்னிராசிக்கு 3, 5, 7. அப்போ 3, 5, 7ன்னா என்னங்க? நீங்க என்னெல்லாம் மனசுல ஆசைப்பட்டீங்களோ அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். புறம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், பணம், இதெல்லாம் தான் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். ஆனால் என்ன தேவையோ அதுக்கான பணம் வந்துடும். ஏன்னா இந்த 3, 5, 7 எப்படி தெரியுங்களா? தேவைக்கு பணம் வரும் எல்லாருக்கும். இந்த நம்ம ராசியே, நம்ம லக்னமே 1, 5, 9, 5, 3, 7, 5 இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒற்றைப்படையை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆனால் நினைக்கிறதே கம்மியாக தான் நினைப்போம். ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். தேவைக்கு பணம் வரும், தேவையில்லைன்னா வராது. இதே புறம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அகம் சார்ந்த விஷயங்கள் உள்ளவங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும், நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இதே புறம் சார்ந்த விஷயங்கள்னா பணம் இருக்கும், சொத்து இருக்கும், வீடு இருக்கும், ஆனால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பம், குழந்தை, இது எல்லாமே அவங்களுக்கு அமையாது. 2 விஷயம்தான் நமக்கு. இரவு பகல், சூரியன் சந்திரன், அந்த மாதிரி 2 விஷயம்தான். ஒன்று அகம், ஒன்று புறம். அதில் அந்த தசாபுத்தி புறம் சார்ந்து நடந்தால் கொஞ்சம் அந்த பொருளாதாரத்தை கொடுக்கும், அகம் சார்ந்து நடந்தால் சந்தோஷங்களை கொடுக்கும். அதான் மாறி மாறி வரக்கூடியது தான் தசாபுத்தி. அதான் மாற்றம் ஒன்றே மாறாத ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால லாபஸ்தானம், தேவைகள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான விஷயம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு சொத்தோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கலாம். தாராளமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வண்டி வாங்கிறது, வாகனம், அதாவது கார் வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பெருசாக போய் சொத்து தான் வாங்கணும்னா ஒரு 30 லட்ச ரூபா போட்டு வீடு தான் வாங்கணும்னா வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கலாம் இல்லையா? அந்த மாதிரி கார் வாங்கக்கூடிய அந்த அமைப்பை கண்டிப்பாக இருக்குன்னா அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தா போல கிரகங்கள் அந்த ராசிக்கு தகுந்தா போல நமக்கு வேலை செய்யும். நம்ம என்னன்னா அம்மா சொத்து வாங்க சொன்னான்னு சொத்தை மட்டுமே கான்செப்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம சக்திக்கு மீறி இருந்தா சரி, கடன் தான் வாங்க சொன்னாங்கன்னா நம்ம எப்பவுமே சக்திக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. நம்மளால முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் கடனை வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த கடனால நமக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்பட்டுரும். நல்லவங்க தான், ஆனா எப்ப பார்த்தாலும் கடன் வாங்கிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் காசு கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த கெட்ட பேரையும் அவமானத்தையும் கொடுத்து நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதை அவங்கள மறைச்சு அந்த கெட்ட பேரானது நமக்கு வந்துடும். அதனால அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். அம்மா கடன் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு சொத்து வாங்கி போட்டு கடன் ஆகி போச்சுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிங்களா? அதான் சொல்லுவான், கடன் வாங்கில யார்ட்டையாவது கேட்குறாங்களா? ஜோசியிட்ட போய் நான் கடன் வாங்கலான்னு இருக்கேன், கடன் வாங்கினா கட்டிடுவேனா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்குறமா? ஜோசியிட்ட போய் யார்ட்டையும் கேட்கறதில்ல. எல்லாம் கடனை வாங்கி எல்லாம் இஎம்ஐ போயிட்டு வீட்டை வாங்குறது, லோனை, காரை வாங்குறது எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஜோசியிட்ட போய் உட்காந்து ரொம்ப கடன் ஆகி போச்சு, என்னால் கடனே கட்ட முடியல, என்ன பண்ணிட்டோம், வீட்டை வித்துட்டா? அப்போ தானே போய் கேட்குறோம். இதே முன்னாடி நான் இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த கடன் வாங்கலான் இருக்கேன், இதை வாங்கினேன்னா நான் கட்டிடுவேனா, இந்த கடன் வளர்ச்சி ஆகுமா, இல்லை இந்த கடன் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்குமா,
இல்லை அந்த கடனே நமக்கு என்ன அழுத்திடுமா, இந்த கடனால நான் ஏதாவது அவமானப்படுவேனா, ஒரு இறப்புக்கு உண்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கடனால சூசைட் பண்ணியிருக்காங்க. வாங்கும்போது தெரியறது இல்லை, ஆனால் அதை கட்டும் போது அதனோட வலி அதிகமாகி அந்த தசாபத்தி நடக்கும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுத்துரு. ஏன்னா நான் இதை அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறையா. அப்போ நம்ம அந்த கடன் வாங்கும் போதே நம்ம கேட்டணும், இதை வாங்குறேன், இவ்வளோ லட்சம் வாங்குறேன், இந்த லட்சம் வாங்கணும்னா இதை நான் கட்டிடுவேனா அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம கட்ட முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைன்னா வாங்காமல் விட்டுறலாம் இல்லையா. நம்ம யாருமே அதை செய்யறது இல்லை. கஷ்டம் வரும்போது தான் கடவுள்கிட்ட போகிறோம். பாரு, போ எனக்கு கடன் ஆகிப்போச்சு சாமி, ஆண்டவனே முருகப்பெருமானே என்னை எப்படியாவது கடன்லேருந்து காப்பாத்துன்னு வேற விலக்கு போடுறோம். ஆனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோமா, ஏன் நம்ம வாங்கணுமா, இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த கடனை கட்டுறதுக்கு கடவுள்கிட்ட போக வேண்டாம், நம்மகிட்டயே வழி இருக்குது. சரிங்களா. சரி, அடுத்தது பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது 5ம் 6ஆம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்னங்க, 5ஆம் இடம்னா குழந்தை பாக்கியம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு குழந்தை பிறப்பு உண்டு. ஏன்னா 3, 5, 7 அப்போ ஒரு மாற்று ட்ரீட்மெண்ட் மூலமாக மருத்துவமனை மாற்றி பார்க்குறது இல்லது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலமாக கண்டிப்பாக இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இல்லாத அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு ஏற்ப ஒருத்தருக்கு டெஸ்ட் பேபி, ஒவ்வொருத்தருக்கு நார்மலாகவே பிறக்கக்கூடிய வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கு தத்தெடுத்துக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரியான உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது வீட்டிற்குள்ள ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடங்கிறது வேலையே இல்லை, வேலையே செய்ய முடியல, வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, என்னுடைய உழைப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பூச நட்சத்திரத்தில் போகும்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கட்டாயம் கிடைக்கும். ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அப்போ நல்ல எண்ணங்களாக நீங்கள் விதைக்கும் போது அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு செயலுக்கு வந்துடும். அப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த டைமில் கொஞ்சம் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடனால் எந்த விதத்திலையும் அவமானமும் கெட்ட பேரே ஏற்படாது. ஏன்னா 5ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக கடன் வாங்கினா கட்டிடலாம். 6க்கு 5 12ஆம் இடம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிலக்கணம் கன்னிராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடனே வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க கடன் வாங்கி தான் புலம் நடத்துகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா 5க்கு 6க்கு உடையவரே வெளியே தெரியாத கடன் மூலமாக தான் அவங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5ஆம் இடத்து அதிபதியே 6ஆம் இடத்து அதிபதியாக வரனால எவ்வளோ கடன் வாங்கினாலும் அவங்க கட்டிடுவாங்க. அவங்க கட்ட அளவுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு வளர்ந்துடும். அப்போ இந்த கடன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் குருபவன் போகும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில நட்சத்திரத்தில் போகும்போது தொழில், பதவி உயர்வு, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது, அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம்னா என்னங்க, ஒரு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிறது, குழந்தை இல்லைன்னா குழந்தைய, ஒரு ப்ரமோஷன் வரலைன்னா ப்ரமோஷன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பகவான் 10ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் போகும்போது கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வெற்றியையும் ஒரு ஜெயிக்கக்கூடிய எண்ணத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை வலுவாக்கணும். ஏன்னா குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரா, எனக்கு அம்மா சொல்லிட்டாங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், எனக்கு கேட்ட தேவைக்கு பணம் வந்துடும்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவை 4 செவத்துக்குள்ளே போட்டு கதவை சாத்திட்டு ஜன்னல் கதையெல்லாம் சாத்திட்டு நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எந்த வேலையும் நடக்காது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்கிறோமோ, முயற்சி செய் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறது நமக்கு இதில் கீதாச்சாரத்தில் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறதே என்னங்க, கடமைங்கிறதே நம்மளுடைய கர்மாங்கிறதே நம்மளுடைய தொழில். அப்போ நம்ம தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் நாம் விதைக்கக்கூடிய விதை சரியாக இருந்தால் அது கண்டிப்பாக மரமாக முளைச்சே தீரும். நம்ம விதைக்கிற விதையே சரியில்லை அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. சரிங்களா. உண்மையாலுமே இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் லைவ் செஷன் போடும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரே ஒரு கால், ஃபர்ஸ்ட் காலே வந்துச்சு. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னீங்கம்மா, எனக்கு பையனுக்கு வேலை கிடைச்சிச்சு, இப்போ அடுத்து நான் பையன் வெளிநாடு போவானான்னு கேட்குறேன். அந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம கொடுக்கறது, அந்த விதைகள் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா எனக்கு நிறைய ரிசீவ் ஆகிறத நானே உணர்ந்திருக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை எப்பவுமே நம்ம பாசிட்டிவா வச்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்களா.
அப்போ 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அகம் சார்ந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பிறப்பு, திருமணம் இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் வேலை, பொருளாதாரம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கன்னிராசிக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய், அதாவது நம்ம வந்து என்ன செய்வோம்னா, நமக்கு பிரச்சனைனா தான் சாமி போய் அர்ச்சனை பண்ணுவோம். அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, சரி கல்யாணம் தான் நடந்துருச்சுன்னு மறுபடியும் அந்த கணவன் மனைவியோட போய் அந்த தம்பதி சமேதரா போய் அந்த கோயிலுக்கு போய் என்னைக்காவது நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றிருக்கிறோமா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைவேற்ற மாட்டோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் தான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு ஓடுவோம். அந்த கோயிலுக்கு போய் தான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் அந்த கோயிலுக்கு மறுபடியும் என்னால் போக முடியல, அதனால் மறுபடியும் நான் போனால் தான் கொஞ்சம் சரியாகும் போல். என்ன பண்ணுறோன்னா, நம்ம நன்றி சொல்கிறதுக்காக போகணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ குரு பகவானுடைய ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கனாலே, உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே, நீங்கள் பெருசாக நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கட்டாயம் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சரிங்களா? அடுத்தது நம்ம அடுத்த ராசிக்கு போயிடுவோமா? கன்னி ராசி முடிஞ்சது.